வெல்கம் டு ரூபிஸ் கிச்சன். இன்றைக்கி அச்சு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சம அளவு அரிசி மாவு, மைதா மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை, தேங்காய் பால் எடுத்துருக்கேன் நான். நீங்கள் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை, தேவையான அளவு உப்புங்க. இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கரைச்சிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினா கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்கும். சர்க்கரை வந்து பொடி பண்ணி வேணால் போட்டுக்கலாம். நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். தேவைந்தால் ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும்னா ஏலக்காய் போடுங்க. அப்புறம் கருப்பு எள் இருந்தால் கருப்பு எள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கருப்பு எள் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி விடணுங்க. தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியான தேங்காய் பால் ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கரைச்சிக்கணுங்க. இதோங்க பாருங்கள், ஒரு ஸ்பூன் விட்டு எடுத்தால் அப்படியே கோட்டிங் மாதிரி வரணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இதான் கரெக்டான பதம். அடுத்தது இந்த அச்சு வந்து எப்படி பழகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் இருக்குங்க. அது எப்படின்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன், வந்து பாருங்கள். புது அச்சு வாங்கியிருக்கேங்க. இது எப்படி பழக்கலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோக்காக புது அச்சு வாங்கி நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இது ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா, சூடான எண்ணெயில் அதுக்கப்புறம் மாவில் டிப் பண்ணி எடுத்தால் சூப்பராக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். எண்ணெய் சூடு ஏறிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்கேன். மாவு போட்டதும் அப்படியே வெளியே வரணும் உடனே. இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் எண்ணெய் வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. வாங்க டிப் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 அளவு டிப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வேண்டாம். அப்படியே இப்படி ஆட்டினோம்னா அப்படியே அழகாக விட்டுரும். சூப்பராக வந்துருச்சுங்க. எண்ணெயிலே போட்டு வச்சுக்கலாம் அச்சை. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தொளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எடுத்து வச்சதுக்கப்புறம் மொறுன்னு ஆகிடுங்க. இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி ஒரு ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம அச்சு முறுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.